ஹலோ, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் vlogல இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, எங்க வீட்ல இந்த பழைய அட்டை இங்க ரொம்ப இடத்த அடைச்சிட்டு இருக்கு. அதனால பழைய அட்டையை மோட்கா போட போறோம். மோட்கா போட்டு இடத்தையும் காலி பண்ணி அதுலேருந்து நம்மளுக்கு கொஞ்சம் காசும் வரும். ஓகே, அதுவும் சும்மா போடுறது இல்லை, வித் எம்ஐடி. இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் எம்ஐடி தான் யூஸ் பண்ணணும். அதனால எம்ஐடியில் பழைய அட்டை போடுறது எப்படி என்னென்ன பண்ணுறோம் அதுன்னு காமிக்கிறேன். ஓகே, எம்ஐடியில் இன்னைக்கு ஹெவி லோட் vlog. ஓகே, சீரியஸாக எம்ஐடி. ஓகே, இதான் எம்ஐடி. இதெல்லாம் இன்னைக்கு ஹெவி லோடு போட போகுது. அது என்னன்னு காமிக்கிறேன். அதுக்கு இந்த லோடு எடுக்கிறதுக்கு முதல்ல விஷயம் என்ன பண்ணணும்னா, இந்த சீட்டை டிஸ்மேட்டில் பண்ணணும். இது ரொம்ப ஈஸி. நம்ம இதில் ஒன்றுமே இல்லை. இப்படி சீட்டை இப்படி ஒரு ஆட்டி எடுத்தால் இந்த சீட் கையிலே வந்துடும். அவ்வளோதான், சீட் டிஸ்மேட்டில் ஆச்சு. இப்போது இது லோட் பண்ணுறதுக்கு ரெடி. இப்படி பின்னாடி சீட்டை எடுத்துட்டோம்னா லக்கேஜ் மாதிரி வச்சு ஈஸியாக நம்ம லோட் பண்ணிடலாம். ஓகே, இன்னைக்கு எண்ணெய் வச்சுட்டு எப்படி கொண்டு போகிறோங்கிறத காமிக்கிறேன். இதான் சீட் கையில் இருக்கு. ஓகே, இங்கே இதான் இன்னைக்கு லோடு. இவன் தான் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லேபர், ஒரு பயங்கரமான கூலி, சூப்பர் கூலி. இவனை மாதிரி வேலை யாரும் பார்க்க மாட்டாங்க. இந்த ஈஸியாக லிஃப்ட் பண்ணுவான், பார்க்க தான் சொங்கியமாக இருப்பான், எல்லாம் ஈஸியாக லிஃப்ட் பண்ணுவான். இன்னைக்கு இவன் தான் லோடு மேன் ஆக போகிறான். இந்த வண்டியில் லோடு வச்சுக்கிட்டு அடிக்க போகிறான். இதான் காமிக்கிறேன். இது எப்படி வைக்கணுமா இல்லை கட்டணுமாடா? இந்த கூலி பார்த்தீங்கன்னா ரொம்ப பேச மாட்டான், ரொம்ப கம்மியாக பேசுவான். கம்மியான அது தவிர ஒன்றும் பதில் வராது. இதை இப்படியே கொண்டு போக முடியாது, ஏன்னா வழியில் போகும்போது விழுந்துடும். அதனால இதை கட்டிட்டு தான் கொண்டு போகணும். இது வந்து என்ன போட போகிறோம்னா மோட்கா போட போகிறோம். அட்டே மோட்கா, பழசெல்லாம் போட்டு காசு வாங்கிக்கிறது, அதான் மோட்கா. ஓகே, இதான் பழசெல்லாம் போட்டு மோட்கா போட போகிறோம். மோட்கானா இப்போ இது 1 kg. இது வந்து இது இருக்குது, அட்டை இருக்குது. அட்டை வந்து 1 kg 6 ரூபா நினைக்கிறேன். 1 kg 6 ரூபா. அது எவ்வளோ வருதோ அதை வெயிட் இன்டூ பண்ணி நமக்கு கொடுப்பாங்க. இந்த வண்டி ரெடி. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வண்டி விட்டுருவோம். இப்போ இதே மாதிரி இன்னொன்று இருக்குது, 2 ட்ரிப் போயிட்டு வரணும். அதுதான் இந்த இங்கே ஒருத்தன் ரெடி ஆகிட்டான். ஆட்டுக்கயிறு இதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அது என் பேர் சொல்கிறேன். ஓகே, இந்த இதை கட்டிக்கிட்டு இருக்கான், கட்டி கொண்டு போகிறது. கட்டத்தே மாட்டா உனக்கு? கட்டினக்கப்புறம் காமிக்கும். ஓகே, இந்த இதான் கட்டி முடிச்சாச்சு அட்டையை. இப்போ கொண்டு போக போகிறான். அடி இதில் அடி ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பு. அடி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப் கொண்டு போயிட்டான். இப்போ ஒரு ட்ரிப்பில் எல்லா டைம் பிடிக்கல, இன்னும் கொஞ்சம் அட்டை இருக்குது. முதல்ல இந்த சீட் எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த சீட் எடுத்தாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் அட்டை இருக்குது. அது எனக்கு காமிக்கிட்டா? அந்த இன்னும் கொஞ்சம் அட்டை இருக்குது. இவ்வளோ இங்கே இன்னொரு ட்ரிப் கொண்டு போகணும். அதை போட்டு வந்துட்டு திருப்பி இதையும் எடுத்துகிட்டு போகணும். எடுத்துகிட்டு போயிட்டு மொட்கா போடணும். மொட்கானா அதான் பழைய சாமான்லாம் போட்டு காசு வாங்குறது. ஓகே, நான் ட்ரிப் 2 1 எடுத்துகிட்டு போயாச்சு. இப்போ இன்னொன்று ஏறா எடுக்கிறேன் பொருடா. டான்ஸ் நீ டான்ஸ் சொல்கிறேன். எடு நீ தெரியா பாரு, நீ தான் பார்க்கணும். இது ஹெவி வெயிட் சாம்பியன் ஆக போகிறா. இப்போ எடு. ஈயா பார்த்து பின்னாடி வருதல் போகுது. மேங்கோ ஜூஸ் இல்லை அதெல்லாம் உட்காந்து போ போ. இது இப்படி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படி ரேரஸா ஈஸியா இருக்கும். ஓய் பார்த்து இந்த வண்டியில 10 வண்டி அதான் அந்த இப்ப வர்றது ஃப்ரண்ட் கேமரா. ஓகே, நல்லா இருக்கு. எடு ஃபஸ்ட்டியா இது கொஞ்சம் சைஸ் சின்னது நல்லது தான் ஒரு நாள். ये क्या हाथ बीच में आ रहा है? கட்டிட்டியா? அட நான் என்ன அதை கட்டலையா நீ?
ஓகே கைத்து எடுத்தா இப்போ கைத்து கரெக்டாக இருந்து இங்கேருந்து கரெக்டாக வருது வியூ இன்னொரு ட்ரிப் அடி சேம் ரீப்ளை இல்லாமல் இருக்கு முல்கா போட்டு வந்தாச்சு. முல்கா போட்டு எங்களுக்கு எவ்வளோ வந்துச்சுன்னா 150 ருபீஸ் வந்துச்சு. டோட்டல் 30 கேஜி. 30 கேஜிக்கு 150 ருபீஸ் வந்துச்சு. ஓகே, இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அந்த வண்டியில் பேக் சீட் எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன். ஓகே, காலி இந்த ஓட்டை தெரியுதாங்கண்ணா, இந்த ஓட்டை தான் லாக்கு. இந்த ஓட்டையில் இதோ இந்த ஊசி மாதிரி இருக்குல்ல, இந்த கிளிப், இது வந்து உக்காந்தா கச்சிதமாக உட்காரும், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் தேவைப்படாது. இது கரெக்டாக இந்த 2 ஊசி மாதிரி இருக்கிறது வந்து இந்த சென்டர் ஃபஸ்ட்டு ஓட்டையில் இங்கே இருக்குல்ல, இதோ காமிக்கிறேன். இங்கே இதில் உட்காரணும், உட்காந்தா முடிஞ்சு. அதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு காமிக்கணும். ஓகே, ப்ளேஸ் ஆயிடுச்சு. ஓகே, பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் ஆயிடுச்சு. இதோட இந்த vlog எண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, பாய்.